கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் பிரான்சிஸ் பெனலான். இவருடைய காலம் 1651 முதல் 1715 முடிய. இவருடைய நாடு பிரான்ஸ், இவருடைய தரிசன பூமி பிரான்ஸ். தூய்மைக்கும் பக்திக்கும் புகழ் வாய்ந்தவர் பெனலன். இவர் ஒரு பிரதம அத்தியட்சர். கேயோ என்ற சீமாட்டியின் பக்தியுள்ள வாழ்க்கையினால் கவரப்பட்டு ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைத்தார். சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இவர் எழுதிய புத்தகங்களும் பிரசங்கங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. 14ஆம் லூயி என்ற அரசனுக்கு ஆன்மீக குருவாக பணியாற்றியவர். சுயத்தை வெறுத்தல் என்னும் கோட்பாட்டை மிகவும் வலியுறுத்தியதால் அவ்வரசனின் வெறுப்புக்குள்ளானார். பெனலன் உயர்ந்த திறமையுள்ளவரெனினும் சிறு குழந்தை போன்று கற்றுக்கொள்ளும் விருப்பமுடையவர். தாம் கற்றுக்கொண்டதை தெளிவாக எழுத ஆரம்பித்தார். நமது நற்குண கிரியைகளில் நம்பிக்கையோ திருப்தியோ கொள்ளும் மனநிலை சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஏனென்றால் ஆன்மா தன் நற்காரியங்களை பார்த்து திருப்தி கொள்வது ஒருவித சுயநலமாகும். மேலும் தன்னால் நடைபெறும் உண்மை, ஒழுக்கம், விசுவாசம், இரக்கம் இவைகள் தன்னுடையவைகள் என்று எண்ணிக்கொள்வதால் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணம் கொள்கிறது. இவ்வித எண்ணங்களுக்கு மறிப்பது அவசியமாய் இருக்கிறது. இரகசியமாக கூட அவைகளில் திருப்தி கொள்ளாமல் அவைகளை நம்மில் நடப்பிக்கிற தேவன் பேரிலே திருப்தி ஏற்பட வேண்டும். இவ்வாறு கூறிய பெனலான் அகவாழ்வு பற்றி பரிசுத்தவான்களின் கூற்று, ஆண்களுக்கு கடிதங்கள் மற்றும் பெண்களுக்கு கடிதங்கள் போன்ற நூல்களை எழுதி திருச்சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். திருச்சபை சீர்திருத்தம் அடைந்தது. பிரியமானவர்களே, உமது செயல்பாடுகள் அனைத்தும் ஆண்டவரையே சார்ந்துள்ளதா? பிரான்சிஸ் பெனலன் இவ்விதமாய் சொல்கிறார்: மெய் சந்தோஷம் தேவ சித்தத்தோடு ஐக்கியம் கொள்வதால் உண்டாகுமே ஒழிய புலன்களால் வரும் சந்தோஷம் அல்ல. பிரியமானவர்களே, பிரான்சிஸ் பெனலன் அவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உச்சமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நம்முடைய நற்கிரியைகளும் நம்முடைய நற்காரியங்களும் நம்மில் உள்ள ஒழுக்கம், உண்மை, உத்தமம், நீதி, இரக்கம் இப்படிப்பட்ட குணநலன்களும் எனக்குள் உண்டாயிருக்கிறபடியினால், அதாவது நமக்குள் உண்டாயிருக்கிறபடியினால், இவைகளெல்லாம் நாமே உருவாக்கி கொண்டோம் என்றோ, இதற்கெல்லாம் நாமே ஒரு காரணமாக இருக்கிறோம் என்றோ, அதை குறித்து நாம் பெருமிதம் கொள்வது சுயநலம் என்றும், அது நம்மால் உண்டாயிற்று என்று நாம் பெருமை கொள்வதற்கு ஏதுவாகவும் அது இருக்கும் என்று இவர் சொல்லுகிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். நன்மை செய்வது, ஒழுக்கமாயிருப்பது, பரிசுத்தமாயிருப்பது, இரக்க குணம் கொண்டவர்களாயிருப்பது, நற்காரியங்களில் தலைத்து நிலைத்திருப்பது கிறிஸ்துவுக்கு பிரியமானது, கிறிஸ்துவுக்கு உகந்தது. இதை ஒருத்தி செய்வதினால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நினைவில் கொள்ளக்கூடாது. கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, நம்முள் கிறிஸ்து வாழும்போது, நம்மை கிறிஸ்துவானவர் வழி நடத்தும் பொழுது இவைகளெல்லாம் நம்மில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் உடையவைகளா இருக்கிறது. கிறிஸ்து யாருக்குள் இருந்து செயல்படுகிறாரோ அவர்களுக்குள்ளிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நற்காரியங்களும்
நற்குணங்களும் கிறிஸ்துவினுடையதா இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள் அது வெளிப்படுகிறது. ஆகவே நாம் கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்ததனால் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழுவதற்கு பாக்கியம் கிடைத்ததற்காக பெருமிதம் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா கனமும் மகிமையும் கிறிஸ்துவுக்கு தான் நாம் செலுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகம் நம்முடைய குணநலன்களை பாராட்டும் போது, நம் நற்கிரியைகளை பாராட்டும் போது, அது என்னால் உண்டாயிருக்கிறது என்று நாம் சிறிதும் எண்ணிவிடக்கூடாது. அது பெருமையை நம் வாழ்வில் கொண்டு வந்துவிடும். ஆகவே நமக்குள் உண்டாயிருக்கிற அத்தனை நற்குணங்களும் நற்கிரியைகளும் கிறிஸ்துவால் உண்டாயிருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு அதற்காக கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுவே கிறிஸ்தவ ஜெபியமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 13, 14 அதிகாரங்கள், சங்கீதம் 17, மத்தேயு 9 அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.